நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சாவாமையுள்ளவர். அல்லேலூயா. ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவர். அல்லேலூயா. அவருக்கே கனம் நித்திய வல்லமை உண்டாய் இருப்பதாக சொல்வோமா? உமக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாய் இருப்பதாக. ஆண்டவரே, உமக்கே அது உரியது. ஆண்டவரே, உமக்கே உரியது என்று சொல்லி ஆராதிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தாவே, நீர் பெரியவர். ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. மை தவிர வேற தேவன் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே பெரியவர். அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். இத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா என்று சொல்லுவோமா? அவரே பெரியவர், அவருடைய வல்லமை பெரியது. நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஆமென். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க? காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர். மறுபடியும் ஒரு காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, ஒரு கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தரும். மறுபடியும் காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர். உமக்கு உதவி தேவையில்
எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். சொல்வோமா, உமக்கு உதவி தேவையில்லை,
அல்லேலூயா. கரங்களை தட்டி நீரே பெரியவர் ஆண்டவர். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்மில் எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு பேச வேண்டும், நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அவருடைய சமூகத்துக்கு வருகிறேன், அவருடைய குரலை, அவருடைய சத்தத்தை நான் கேட்க வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் உங்களுடைய கரங்களை வானாதி வானவருக்கு நேராக உயர்த்தி, லார்ட் ஸ்பீக் வித் மீ லார்ட். கர்த்தருடைய பார்வைக்கு நான் செம்மையான பிள்ளையாக வாழ வளர ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவே உம்மை அழைக்கிறோம் ஐயா. எங்களை நிறைத்தருளுவீராக. நீர் எங்களை நிறைக்க கூடாதபடி, நாங்களே தடையாய் காணப்படாதபடிக்கு ஐயா, எங்களை ஒரு விசையாய் கூட உம்முடைய தூய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாக வேண்டுகிறோம் ஐயா. நீர் மாத்திரம் எங்கள் நடுவிலே உயர்ந்திருப்பீராக, ஆளுகை செய்வீராக. உம்முடைய ராஜரீகமான ஆளுகை எங்களிலே காணப்பட நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பட்டு போகட்டும். மகிமை யாவும் உமக்கே கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து காதேஸ் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தருடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். உபாகமம் முதல் அதிகாரம் 45, 46 ஆகிய வசனங்களின் அடிப்படையிலே நீங்கள் வெகு நாளாக காதேசிலே தங்கியிருந்தது போதும் என்ற கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை கொடுக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை வாசிக்கலாம் பாருங்க. இப்படி காதேசிலே தங்கி அங்கே வெகு நாளாய் இருந்தீர்கள். இந்த காதேஸ் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு அது ஒரு இடமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காதேஸ் கீழ்ப்படிய தவறின இடமாக கர்த்தர் சுட்டி காட்டினதை கடந்த 2 வாரங்களிலே நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட நாம் நம்மை விட்டு கொடுப்போம். இந்த மக்கள், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போய் தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுவீர்கள். கர்த்தரே மோசேக்கு ஆலோசனை கொடுக்கிறார். கோத்திர பிதாக்கள் ஒவ்வொருவரிலும் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு 12 பேரை அந்த பகுதிக்கு அனுப்பி நீங்கள் சுற்றி பாருங்க, உங்களுக்கு அந்த இடத்தினுடைய காரியங்களை புரிந்து கொள்ளுவீர்கள். 12 பேரும் போகிறார்கள். 10 பேர் துர்ச்செய்தியை ஜனங்கள் நடுவிலே பரப்புகிறார்கள். அங்கே நம்மளால் போக முடியாது. அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் நமக்கும் பயங்கர வேறுபாடு. அவர்கள் எவ்வளவு உயரமாக இருக்கிறாங்க, பலசாலிகளாக இருக்கிறாங்க. நம்ம பார்த்தா ஒரு வெட்டுக்கிளி போல, ஒரு பிள்ளைப்பூச்சியை போல நாம் காணப்படுகிறோம் என்று 10 பேர் ஜனங்கள் நடுவிலே அதை கர்த்தர் எழுதுகிறார். துர்ச்செய்தி என்கிறார். நான் தானே உங்களை அந்த இடத்துக்கு அனுப்ப போகிறேன். நான் கொடுக்கிற தேசம் எப்படிப்பட்டது என்று கர்த்தரே சொல்லுகிறார். பாலும் தேனும் ஓடுகிறது, நலமான விசாலமான பகுதி. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜனங்களை நீங்கள் ஏன் பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு வாக்குத்தத்தம் அருளியவர் நான் தானே, என்னை தானே நீங்கள் பார்க்க வேண்டும். வாட் அபவுட் அதர் 2 tribes? மற்ற 2 கோத்திர பிதாக்களின் தலைவர்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் போய் எளிதில் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளலாம், நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை, ஏனென்றால் கர்த்தருடைய நிழல் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த 2 பேரும் சொல்றது ஜனங்கள் மனதிலே பதியவில்லை.
அதைத்தான் நாம் என்னாகமம் 14:1-11 வசனங்களிலே வாசித்து அறிய முடிகிறது. ஜனங்களுடைய அவிசுவாசம், அவநம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையிலே வைத்திருக்கிற அந்த பொல்லாத, கெட்ட, தீய, கொடிய, விக்கட் என்று கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே அதை எபிரேய ஆக்கியோன் மூலமாக எழுதுகிறார். எபிரேயர் 3:12 வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எப்படி இருங்கள்? பிவர், கவனமாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இந்த அவிசுவாசம் தேவன் சொல்லுகிறார் எங்கே அது ஆரம்பிக்கிறதாம்? இருதயத்திலே. அதனால் அந்த இருதயத்திலே, எந்த ஒரு இருதயத்திலே அவிசுவாசம், அவநம்பிக்கை குடிக்கொள்ளுகிறதோ அந்த இருதயத்தை கர்த்தர் சொல்லுகிறார், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டேக் கேர் there not be in any one of you a wicked unbelieving heart. பொல்லாத, கெட்ட, தீய இருதயம், கொடிய இருதயம், எந்த இருதயத்திலே அவிசுவாசம் இருக்கிறதோ அந்த இருதயத்தை கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். ஏன் பொல்லாத இருதயம் என்று சொல்லுகிறார்? அந்த இருதயம் என்ன செய்கிறதாம்? கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தரை நம்ப மறுக்கிறது. கர்த்தர் மேல் சார்ந்து கொள்ள முடியவில்லை. சூழ்நிலை மிகவும் கடினமாக தோன்றுகிறது. நாமும் கூட இந்த நாட்களிலே அப்படித்தானே வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய சூழ்நிலையை பார்க்கிறோம். அது மிகவும் கொடூரமான சூழ்நிலை. நான் எப்படி இதை தாண்டி வருவேன்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் மறைவில் இருந்தால் நான் உனக்கு சத்தியமும் கேடகமுமாயிருப்பேன், நான் உனக்கு ஒத்தாசையாக நிற்பேன். நமக்கு அந்த வார்த்தையிலே நம்பிக்கை வரவில்லை. பதிலாக ஜீவனுள்ள தேவனை விட்டு அந்த இருதயம் என்னாகி விடுகிறதாம்? விலகி விடுகிறதாம். நீங்கள் எபிரேயர் 3:12 நீங்கள் மனதிற்குள்ளாக திரும்பவும் வாசித்து பார்ப்பீர்களானால், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத, கொடிய, கெட்ட, தீய இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும், யாருக்குள்ளே? சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சபைக்குள்ளும் அப்போ கெட்ட இருதயம் வருவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை என் வார்த்தையில் அல்லவா இருக்க வேண்டும். நீ சூழ்நிலையை பார்க்கிறாயே. என்னாகமம் 14:1-11 வசனங்களிலே நாம் அந்த அவிசுவாசத்தின் அடிப்படையிலே ஜனங்கள் பயப்படுகிறதை பார்க்கிறோம். பயத்தின் அடிப்படையிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நம்ம விட்டு வந்த தேசத்திற்கு திரும்பி போகலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார்கள், நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் ஏற்படுத்தி கொண்ட தலைவர்கள் மோசேக்கு, ஆரோனுக்கு அவர்களால் கீழ்ப்படிய முடியவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு ஒரு தலைவனை நாம் ஏற்படுத்தி கொள்ளுவோம். நாம் அந்த தலைவனுடைய அந்த தலைமைத்துவத்திலே எகிப்துக்கு திரும்பி போய்விடலாம், அதுதான் உத்தமம். அந்த பயத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், செத்துப்போனால் நலமாயிருக்கும். இன்று தேவ பிள்ளைகள் வாயிலே இந்த வார்த்தைகள் தானே மலிந்து கிடக்கிறது. செத்துட்டா நல்லா இருக்கும், நான் ஏன் இருக்கணும், நான் ரட்சிக்கப்படாமல் பழைய வாழ்க்கைக்கு போயிருந்தா கூட நல்ல சமாதானமாக இருந்திருப்பேன். போயும் இந்த கிறிஸ்துவை என் இருதயத்திலே ஏற்றுக்கொண்ட பிறகுதான் எனக்கு இடுக்கமான வாசல் வழியாக போக முடியலை. நெருக்கங்கள், பாடுகள் என்னை மிகவும் பயமுறுத்துகிறது. நம்மை போன்றேதான் அந்த பிள்ளைகளும் கர்த்தரிடத்திலே அவநம்பிக்கையாக, அவிசுவாசத்துடன் புலம்பி தவிக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அவுட் ஆஃப் த வில் ஆஃப் காட். ஏன் அந்த மக்களுக்கு கண்ணீர் வருகிறது என்றால், தங்களுடைய குழப்பத்தை யோசிக்கிறார்கள், தங்களுடைய இடுக்கமான பாதைகளை பார்க்கிறார்கள். ஐயோ, எனக்கு நான் போகிற பாதை தான் மிகவும் கடினமாக இருக்கிறது, நான் எப்பொழுது இதில் மீண்டு வருவேன்?
அவநம்பிக்கையோடு அவர்கள் புலம்புகிறதை கர்த்தருடைய செவிகள் கேட்கின்றது. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார். நீங்கள் அந்த பகுதிகளிலே வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய மகிமை, மோசேயும் ஆரோனும் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார்கள். இந்த நிலைமையை கொஞ்சம் நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். சபையார் எல்லாரும், நம்ம அந்த என்னாகமம் 14 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. முதல் வசனத்தை வாசிப்போம். போதும். சபையார் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? கூக்குரலிட்டுனா என்ன அர்த்தம்? சத்தம் போட்டு அழுகிறார்கள், புலம்பினார்கள். ஜனங்கள் ரா முழுவதும் தூங்குகிற டைமில் அவங்களுக்கு தூக்கம் வரலை, அவங்களுடைய படுக்கையை ஈரப்படுத்துகிறார்கள். 2வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் தங்களுடைய தலைவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். 7ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபை. இந்த 2 பேர் சொல்றாங்க, நம்ம போய் பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம். ஆனால் இந்த வார்த்தை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. பதிலாக 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும், ஒருத்தர் கூட இல்லை, எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. சபையார் எல்லாரும் இதிலெல்லாம் ஒருமனப்பட்டு விடுவார்கள். அன்று மாத்திரமல்ல, இன்றும் இந்த நிலைமைதான் காணப்படுகிறது. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கிற நிலைமை. இங்கே இருவர் சொல்லுகிறார்கள், நம்ம அந்த தேசத்தை நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் 13வது அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு கிரேப்ஸு கொத்து தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம கிரேப்ஸ் ஒரு கொத்து எடுத்தால் சின்ன பிள்ளை கூட சுண்டு விரலில் கையில் வச்சுக்கிடும். அதனுடைய வலிமை பலம் அவ்வளோக்குள்ள தான். ஆனால் இவர்கள் கொண்டு வந்த அந்த கனி 2 கோலுக்கு ஊடாக அதை நுழைத்து இருவர் தங்கள் தோள்களில் அந்த கோலை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி என்றால் அந்த கனி எவ்வளவு பலம் உள்ளதாக, வீரியம் உள்ளதாக, சத்து நிறைந்ததாக அது இருந்திருக்கும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு கொத்து கிரேப்பு தான், அவங்க ஒன்றும் கொடியவோ செடியவோ எடுத்துகிட்டு வரல. அதையே அவர்களால் தனி ஒரு மனிதனால் சுமக்க முடியலை. 2 பேர் சேர்ந்து சுமந்துட்டு வர்றாங்க. சொல்கிறாங்க, இது அந்த ஊரில் விளைந்த கனி. அப்போ அந்த ஊரில் போய் குடியிருந்தால் நம்ம எவ்வளோ நல்லா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் மீது ஜனங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? கோபம் வருகிறது. எல்லாரும் ஒரு சேர ஒருமித்து ஒருமனப்பட்டவர்களாக கல்லெறிய வேண்டும் என்று 10 வாசிக்கலாம் பாருங்க. அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். ஆல் த காங்கிரிகேஷன், ஆல் த இஸ்ரேலைட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, இவங்க மேலே கல்லெறியணும். 10 பேர் சொன்னது தான் அவங்க மனதிலே இறங்கினதே தவிர கர்த்தருடைய அந்த 2 உத்தமமான பிள்ளைகள் சொல்லுகிற காரியங்களோ செவிகளில் ஏறவில்லை. பதிலாக அவர்களை கொல்ல வேண்டும் என்று துணிகரமாக அவர்கள் காரியங்களை தீர்மானிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரே வார்த்தையிலே சொல்லப்பட வேண்டும் என்றால் அன்பிலீஃப், அவிசுவாசம். இவங்க 2 பேரும் சொல்கிறதை எப்படி நம்புறது? 10 பேர் சொல்கிறாங்க, அதுதான் முக்கியம். இவங்க ஏதாவது வளருவாங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, இவங்களுக்கு வேறு பொழப்பு இல்லை, எப்போ பாரு அந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் ஜால்ரா தட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் 10 பேர் சொல்கிறதைத்தான் நாங்கள் செவி மடுப்போம். கர்த்தர் அதை கேட்கிறார். 11வது வசனத்திலே 10வது வசனத்தின் கடைசி பகுதியிலேயே பார்க்க முடிகிறது. உடனே கல்லெறிய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்த அந்த க்ஷண பொழுதிலே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும், நீங்கள் எல்லாரும் தானே
செத்து போனால் நல்லதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் தானே தலைமைத்துவத்தை, மோசேயை, ஆரோனை எதிர்க்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் தானே விட்டு வந்த எகிப்துக்கே திரும்பி போவதே உத்தமம் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் எல்லாரும் தானே இந்த 2 பிள்ளைகளுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்க மறுத்து அவர்கள் மீது கல்லெறிய வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்கள். உடனே கர்த்தருடைய மகிமை அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த கர்த்தருடைய மகிமை காணப்படுகிறது. நம்முடைய கண்கள் அதை கவனிக்க தவறி விடுகிறது. கண்கள் தெளிவாயில்லை. கண் தெளிவாயிருந்தால் நம்ம பார்க்குற காரியங்களிலே ஒரு தெளிவு இருக்கும். தெளிவற்ற நிலைமையை தான் வேதம் சொல்லுகிறது. அவிசுவாசம், அவநம்பிக்கை. வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு நம்முடைய சிந்தையை திருப்பலாம். எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் எல்லாரும், சமஸ்த சபை எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள், அவமதிக்கிறார்கள், கல்லெறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். இவர்கள் எல்லாருடைய இருதயங்களையும் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, வாசிக்கலாம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது, மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று இந்த எரேமியா தீர்க்கனை கொண்டு கர்த்தர் கேட்கிறார். இருதயம் எப்படி இருக்குது? மற்ற காரியங்களை பார்க்கிலும், மற்ற அவயவங்களை பார்க்கிலும் மகா திருக்குள்ளது. இது ஒரு நேரம் கர்த்தரை ஆராதிக்குது, அடுத்த நேரம் கர்த்தருக்கு விரோதமாக குதிகாலை தூக்குகிறது. ஒரு நேரம் கர்த்தரோடு இசைந்து கர்த்தருக்கு தோத்திரம் அல்லேலூயா என்று சொல்லுகிறது. அடுத்த நேரம் கர்த்தரா இதை சொல்லுவார், அதெல்லாம் அவர் சொல்லியிருக்க மாட்டார் என்று அவநம்பிக்கையுடன், சந்தேகத்துடன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க மறுத்து விடுகிறது. இருதயத்தை உன்னால் அறிய முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். நம்ம இருதயத்தையே நம்மளால் அறிய முடிய என்றால் வேறு எதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும்? நீங்கள் உங்கள் இருதயத்தை அப்படியே யோசித்து பாருங்க. நீங்கள் கர்த்தரோடு கொண்டு இருக்கிற அந்த தீர்மானத்திலே உறுதிபட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஒரு நேரம் நான் இனிமேல் கர்த்தருக்குள் ஸ்திரப்படுவேன், அடுத்த செகண்டே நமக்கு வருகிற நெருக்கங்கள், இடர்பாடுகளை பார்த்த உடனே சோர்ந்து விடுகிறோம், கர்த்தரை தூஷிக்கிறோம். என்ன கர்த்தர், எனக்கு தான் பாடு, எல்லாம் நல்லா இருக்குதுங்க, நான் தான் கஷ்டப்படுகிறேன். நாம் எப்படி நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறோம் என்பதை வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து பார்க்கலாம். இந்த இருதயம் அக்கிரமம் நிறைந்து போகிறபடியினால், ஏனென்றால் இந்த அவிசுவாசத்தை கர்த்தர் சொல்லுகிறார், பொல்லாத கெட்ட தீய இருதயம். நீங்கள் மத்தேயு 24:12க்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு செல்லுவீர்களானால், இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், தன்னுடைய வருகையை குறித்து சீஷர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த இருதயத்தை அப்படியே செருகலாக கொண்டு வருகிறார். என்ன சொல்லுகிறார்? அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு என்னாகி விடுகிறது. அந்த நாட்களிலே தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய இருதயத்தில் நாம் கொண்டிருக்கிற அக்கிரமங்கள், அக்கிரமம்னா என்ன? நான் அப்படிலாம் கிடையாது, நான் யார்? நான் தேவ பிள்ளையாக்கும், நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையாக்கும், நான் அப்பா பிதாவே என்று தேவனை அழைக்கிற உரிமையை பெற்றிருக்கிறேனாக்கும். அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தில் அக்கிரமம் நிறைஞ்சிருச்சுன்னா என் மேலே வைத்திருக்கிற அன்பு என்னாகி விடுகிறது? காணாமல் போய்விடுகிறது, தனிந்து போய்விடுகிறது, அணைந்து போய்விடுகிறது, அவிந்து போய்விடுகிறது. எங்கே அந்த அனல்? ஆரம்பத்தில் கர்த்தரை ஜெபிக்கும் பொழுது ஜெபம்னா நமக்கு ஒரு இனிமையாக இருந்தது. வேதத்தை வாசிக்காமலே நாம் வாழ்க்கையை கடந்து கொண்டு தானே வருகிறோம். ஜெபம் அது பிழைப்பில்லாதவங்க செய்கிற வேலை, நம்ம வேலையை பார்ப்போம். அப்படித்தானே வேதத்திலே ஒரு குரூப் மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஜெபித்தா என்ன பிரயோஜனம்? சர்வ வல்லவரே கொஞ்சம் தள்ளியிரும், எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அந்த மக்கள்தான் இன்றும் சபையிலே நிறைந்திருக்கிறார்கள். கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார், அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு, அங்கே என் மேலே வைத்திருக்கிற அன்பு வாய் பாடுது, வாய் ஆராதிக்குது, அல்லேலியா சொல்லுது, ஆனால் இருதயமோ
இந்த இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் மகா திருக்குள்ளது, கேடுள்ளது. அதனால் இந்த இருதயம் என்னாகி விடுகிறது? என்னை விட்டு தூரமாய் போய் விடுகிறது. காணலை அன்பை. நாம் நிஜமாகவே கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை இடங்களிலே அவிசுவாசத்திலே அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்தாதான் நம்புவோம். பவுல் கேட்கிறார், ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நீ தான் கண்ணில் பார்த்துட்டியப்பா, பிறகு என்ன அதில் நம்பணும்னு அவசியமா? இல்லையே. காணாததை ஒருவேளை நீ நம்பினாயாகில் அது வரும் வரை அதற்கு நீ என்ன பண்ண? வெயிட் பேஷண்ட்லி, பொறுமையோடு காத்திரு. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பொறுமை இல்லாமல் போய்விடுகிறது. காத்திருக்கிறதற்கு நமக்கு முடியாமல் போய்விடுகிறது. காரணம் அவிசுவாசம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பழைய ஏற்பாட்டின் நாட்களில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட அங்கே சில மக்கள் என்ன செய்கிறார்கள்? விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுவதற்கான உபதேசங்களை கொண்டு வருகிறார்கள். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் ஆவியானவர் மறைச்செல்லாம் சொல்லல, வெளிப்படையாக தான் சொல்லுகிறார். பிற்காலங்களிலே நம்ம இந்த காலத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பிற்காலங்களிலே, அந்த காலத்திலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு வருகிறோம். மனசாட்சியில் நம்ம அநேகரை கேட்கிறோம் தானே, உனக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா? நீ பேசுறது நல்லதா? நீ பேசுறது சரியா? நீ யோசிக்கிறத அந்த சிந்தை ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதா? மனசாட்சியிலே சூடு இருக்குமானால் அந்த பிள்ளைகளை வேதம் அழைக்கிறது பொய்யர். பொய்யர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஹிப்போக்ரிட்டிக்கல் டீச்சிங்ஸ், மாய்மாலமான உபதேசங்களை மலிவாய் சபைகளுக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். அதனால சிலர், எல்லாரும் கிடையாது, சிலர், அந்த சிலரிலே நீங்கள் ஒருவராய் காணப்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் மிகுதி. நாம் அந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விட்டால் அடுத்த கட்டம் எது நடைபெறுகிறது? விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இதைதான் என்னாகமம் 14 முதல் 11 வசனங்களிலே பார்க்க முடிகிறது. விசுவாசத்தை விட்டு மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயம் அங்கே டாமினேட் ஆகிறது, ஆளுகை செய்கிறது. அதனால 2 பேர் மைனாரிட்டி, அவங்க சொல்ற அந்த சத்தியத்தை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை. வஞ்சனைக்கு உள்ளாக அவர்கள் அகப்பட்டு கொள்ளுகிறார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு யாரும் அப்படி துர்ச்செய்தியெல்லாம் சொல்லலை. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். இந்த லாஸ்ட் டேஸ், கொடிய காலங்கள், நாட்கள் வேற காலங்கள் வேற. இப்போ நாம் அந்த கடைசி நாட்களிலே கொடிய பீரியட்ஸ், அந்த காலங்களிலே ஒரு நாள் பள்ளியோ அலுவலகமோ நடைபெறுகிறது. ஒரு நாள், அது கடைசி நாள் என்று வைத்து கொள்ளலாம். காலங்கள் என்று வரும் பொழுது ஒவ்வொரு ஆசிரியர் அவர்கள் எடுக்கிற பாடத்திற்கு ஏற்றாற்போல அந்த காலத்தை பிரித்து கொடுக்கிறார்கள். 45 மினிட்ஸோ 1 ஹவரோ கொடுக்கிறார்கள். வேலை செய்கிற இடத்திலும் இந்த வேலைக்கு இவ்வளவு நேரம், காலம், நாட்களும் காலங்களும் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. ஆனால் அது கடைசி நாட்களாக, கொடிய காலங்களாக இருக்கிறது. ஆமா, அப்படித்தானே? வாசிக்கலாம் பாருங்க. எப்படி எனில், எப்படின்னு கேட்குறீங்களா? மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகிக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துர்க்குணம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியமாயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதறிக்கலாயும். இந்த அத்தனை கேரக்டர்ஸும் என்னாகமம் 14 முதல் 11 வசனங்களிலே நீங்கள் பார்க்க முடியும்.
நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த அன்பு கூட அவங்கக்கிட்ட இல்லை. மோசேயும் ஆரோனும் தங்களை வழி நடத்தி வந்திருக்கிறாங்களே, அரண்மனையில் இருக்கிறத விட, சுகமாக இருக்கிறத விட இந்த ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று எங்களுடைய தலைவன் உலக இன்பங்களை வெறுத்து எங்களை வழி நடத்த வந்திருக்கிறானே, ஏற்றுக்கொள்ள மனமில்லை, முறுமுறுக்கிறார்கள். நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொள்ளுவோம், எங்களுடைய தலைமைத்துவம்லாம் நல்லால, சரிப்படலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. இது அத்தனை கேரக்டர்ஸும் ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் இருக்குதோ இல்லையோ, நம்முடைய வாழ்விலும் இருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதில் சொல்கிறார் பாருங்க, இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அப்போ நாம் இந்த சுபாவங்களை உடையவர்களாக இருந்தால் நம்மை விட்டு விலகும்படி கர்த்தர் தம்முடைய மந்தைக்கு என்ன செய்கிறார்? கட்டளை இடுகிறார். நாம் இந்த பகுதியிலே வந்துவிடக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். உங்கள் கூட பழகிறதுக்கு மனிதர்கள் ஆசைப்பட வேண்டுமே தவிர, இந்த கேரக்டர்ஸ் இருந்தாலே தானாகவே பழகுவதற்கு நாம் என்ன செய்து விடுவோம்? விட்டு விலகிவிட முயற்சி தான் எடுப்போம். இதில் 5வது வசனத்தை பார்க்கிறோம். தேவ பக்தியின் வேஷத்தை, வேஷம்தானே, பார்ப்பதற்கு நகையை கலட்டி இருக்கிறார்கள். ஓ, இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஓ, பொட்டு இல்லை, இவங்க கிறிஸ்தவங்க. ஓ, இவங்களை பார்த்தா ஒரு வித்தியாசம் தெரிகிறது. தேவ பக்தியின் வேஷம், வெண்ணாடை அணிந்துதான் இவர்கள் ஜீவிப்பார்கள். அதற்கெல்லாம் வேதம் எதிரி என்று சொல்லவில்லை, வரவேற்கிறது. ஆனால் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துவிட்டு அதனுடைய பலனை, அந்த பெலன், அதை நாம் மறுதலிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை மாயக்காரர் என்கிறார். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய பட்டியலிலே நாமும் அறிந்தோ அறியாமலோ நாம் அதிலே இணைக்கப்பட்டு விடுவோம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களில் ஒருவனுக்குள்ளும் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இராதபடிக்கு நீங்கள் எப்படி இருங்க? எச்சரிக்கையாயிருங்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே இருமனம் உள்ளவன் என்று போடப்பட்டு இருக்கிறது. டபுள் மைண்டட், டவுட் மைண்டட், சந்தேகிக்கிற மனது. இங்கிட்டு போகலாமா அங்கிட்டு போகலாமா அதுதாங்க தெரியல, அதுதான் மதில் மேலே நிற்கிறேன். இந்த பக்கம் சாஞ்சிடலாமா, டபக்கம் இங்கிட்டு குதிச்சிடலாம், ரெடியாக நிற்கிறேன். 2 மனசா இருக்கிறவன் குந்தி குந்தி நடப்பான். நீ எத்தனை காலம் குந்தி குந்தி நடக்க போற? என்னுடைய வருகை உனக்காக தான் தாமதமாகி கொண்டிருக்கிறது. நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான், நீ பிழைக்க வேண்டும் என்பதுதான் நான் உன்னை குறித்து கொண்டிருக்கிற வாஞ்சை. ஆனால் நீயோ தாறுமாறாய் நடந்து கொண்டிருக்கிறாயே, உன்னை நீயே ஏமாற்றி கொண்டிருக்கிறாயே, வஞ்சிக்கிற அந்த வஞ்சகங்களுக்கு நீ ஆளப்பட்டு கொண்டிருக்கிறாயே. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறான்? நோ ஸ்டெபிலிட்டி. அங்கே அவன் நிலைத்தவனாக காணப்பட முடியவில்லை. தன் வழிகளில் எல்லாம் அவன் நிலையற்றவனாயிருக்கிறானே. வாசிப்போம் பாருங்க. ஏன் இந்த அவலம்? ஏன் இந்த அவிசுவாசம்? ஏன் இந்த பொல்லாத கெட்ட தீய இருதயம் நமக்குள்ளே இது இருக்கக்கூடாது என்று கர்த்தர் ஏன் இவ்வளவு? அதில் என்ன இருக்குது? விசுவாசம், அதுக்கு ஒரு இனிஷியல், அதுக்கு எதுக்கு இவ்வளவுதான் கர்த்தர் அதை டெவலப் பண்ணுகிறாரோ, பில்டப் பண்ணுகிறாரோ? சிலர் ஏதாவது ஒன்று சொன்னால் நம்ம உடனே என்ன சொல்லுகிறோம்? பூமர். அவங்களுக்கு ஒரு தனியாக அவங்கள ஒரு லிஸ்ட்டில் ஒதுக்கிறோம். இவங்க சொல்கிற ஆலோசனையெல்லாம் வேண்டாங்க. இன்றும் அந்த நாட்களிலே காணப்படுகிறது போலவே தான் காரியங்கள் காணப்படுகிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:3 சாத்தான் நம்முடைய கண்கள் தெளிவாயிராதபடிக்கு என்ன செய்கிறான்? நாம் வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு இருட்டடிப்பு செய்து விடுகிறான். வாசிக்கலாம். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, அப்போ ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது என்பதை நம்மிலே ஒத்துக்கொள்ளுகிறோம் தானே? இன்றைய சபையின் கிறிஸ்துவின் சரீரமாகிய மனவாட்டி, சபையின் அங்கங்கள் ஏவாள் எப்படி சத்துருவினால் தந்திரமாக வஞ்சிக்கப்பட்டார்களோ
அதே போல நம்முடைய மனது என்னாகி விடுகிறது? கெடுக்கப்பட்டு விடுகிறது. 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய உங்கள் தந்திரத்தினாலே மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி. ஏன் இந்த அவிசுவாசம் நமக்குள்ள எதை கொண்டு வருகிறது? கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த உண்மையான இருதயம், அதிலிருந்து என்ன ஆகிறது? விலக்கப்பட்டு விடுகிறது. நம்முடைய உண்மையை சற்று வேத வசன வெளிச்சத்திலே பார்ப்போம். அந்த உண்மையிலிருந்து சபை கெடுக்கப்பட்டு விடுமோ என்று நான் எப்படி இருக்கிறேன்? பவுல் லூசு பயப்படுறாராம். அவர் எதுக்கு பயப்படுறாரு? அவர் சரியான ஊழியர், மந்தையை குறித்த கரிசனை மிகுந்த நல்ல மேய்ப்பன். அந்த மேய்ப்பனுக்கு சபை கெடுக்கப்பட்டு விடுமோ என்கிற பயம். இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் பலர், அநேகர் சொல்லப்படாவிட்டாலும் ஒரு சிலராவது தங்களுடைய மந்தை கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்பட்டு விடுமோ, விலக்கப்பட்டு விடுமோ என்ற பயம் உள்ள மோசேக்களும் ஆரோன்களும் தீர்க்கதரிசிகளும் நம் நடுவிலே இருக்கத்தானே செய்கிறார்கள். உங்க மனது எதிலிருந்து கெடுக்கப்படுகிறதாம்? கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து. ஏன்? அவிசுவாசமுள்ள பொல்லாத நிலைமை அந்த இருதயத்திலே குடிக்கொண்டிருக்கிறது. ரோமர் 11 20-22 வாசித்து பார்த்தால் அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். என்னாகமம் 14 கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் சொல்றாரு, நீங்க அந்த நல்ல தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்திலே நீங்க போறதில்ல, உங்க பிள்ளைக தான் அதில் பிரவேசிப்பார்கள், உங்கள் பிரேதங்களோ வனாந்தரத்தில் விழும் என்று அங்கே அவர்களுடைய முடிவை அங்கே சொல்லிவிடுகிறார். அவர்கள் நல்ல ஒலிவ மரங்களுக்கு ஒப்பானவர்கள். இப்போ கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் புறஜாதியாரிடத்திலிருந்து கர்த்தருக்குள்ளாக வந்திருக்கிறோம், நாம் காட்டு ஒலிவ மரங்கள். இப்போ சொல்றார் பாருங்க, காட்டு நல்ல ஒலிவ மரங்களுக்கே தீர்ப்பு பயங்கரமாக இருந்ததுன்னா நீ காட்டு ஒலிவ மரம் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோன்னு சொல்லுகிறார். வாசிக்கலாம். நல்லது அவிசுவாசத்தினாலே. ஏன் அவைகள் முறித்து போடப்படுகிறது? பிகாஸ் ஆஃப் தேர் அன்பிலீவ். அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் நல்ல ஒலிவ மரங்கள், அந்த கொப்பு நல்ல சாரம் நிறைந்திருக்கிறது, அதில் முறித்து போடப்பட்டாலும் திரும்ப ஒட்ட வைக்க முயற்சி எடுக்கப்படும் ஆயின் அந்த கிளை அந்த ஸ்டெம்மில் என்ன ஆகிவிடும்? ஒட்டிக்கொள்ளும். ஏனென்றால் அது நேச்சரே நல்ல ஒலிவ மரம். நீ அவங்க முறித்து போடப்பட்ட இடத்திலே காட்டு ஒலிவ மரமாகிய நீங்களும் நானும் அந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ கர்த்தர் கேட்குறாரு, நல்ல ஒலிவ மரமே அவிசுவாசத்தினால் முறித்து போடப்படும் என்றால் நீ காட்டு ஒலிவ மரம், நீ அதை நினைச்சேனா உனக்குள்ள அந்த பெருமை மேட்டிமை உனக்குள்ளே வருவ வாய்ப்பு இல்லை. இன்று சபை எப்படி காணப்படுகிறது? நான் எப்படியாக்கும், நான் எல்லாம் ஒயிட்டு காலர், நான் அப்படியே சரியாக செய்து விடுவேன், நானா இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி, இதுதானே. கர்த்தர் கேட்கிறார், நீ மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திருக்கிறாயா? காட்டு ஒலிவ மரம் என்பதை சற்று சிந்தித்து பார்த்துக்கொள். நல்ல ஒலிவ மரத்துக்கே அவிசுவாசம் இருக்கும் என்றால் அது முறித்து போடப்படும். நீ காட்டு ஒலிவ மரம். ஆனால் நான் உங்ககிட்ட எதை காண்பித்திருக்கிறேன்? தயவை காண்பித்திருக்கிறேன். அந்த தயவை நீ அலட்சியம் பண்ணுவாயோ? வாசிக்கலாம், அந்த பகுதியை தொடர்ந்து வாசிப்போம். ரோமர். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவரிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாய். அந்த தயவிலே கர்த்தர் நமக்கு இந்த காட்டு ஒலிவ மரங்களாகிய நமக்கு காண்பிக்கிற அந்த தயவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசத்தில் நிற்கிறன்னு சொல்லி தானே ஆடிக்கிட்டு இருக்கிற, அந்த மாதிரி கர்த்தர் கேட்குற.
நீ விசுவாசத்தில் நிற்கிற, ஆனால் நீ மேட்டிமை அடைகிறாயே. காட்டு ஒலிவ மரமே, உனக்கு கர்த்தர் தயவை காண்பிக்கிறார். இப்போ கண்டித்து சொல்லுகிறார், நீ பயந்திரு, கர்த்தருடைய சமூகத்திலே விசுவாசத்திலே தொடர்ந்து நிலைப்பாயானால். 22 வாசிக்கலாம். ஆகையால் தேவனுடைய தயவை, அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். அதுதாங்க விசுவாசம். நம்ம என்ன பண்ணுகிறோம்? கர்த்தர் நம்மை போஷிக்கிறார், வழி நடத்துகிறார் என்று நம்முடைய சுய நீதியிலே நம்பிக்கை வைக்கிறோம். நான் ஜெபித்தா காரியம் நடக்குமாக்கும், நான் அதை செஞ்சேன்னா சரியாக செஞ்சிருவேனாக்கும். எங்கே போனீங்க? சரியாக செய்கிறவங்கெல்லாம், சரியாக ஜெபிக்கிறவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. இருக்கைகள் எல்லாம் காலியாகி கிடக்கிறதே. எங்கே போயிட்டாங்க? மேட்டிமை. நான் அதெல்லாம் கர்த்தர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அந்த கர்த்தர் தான் இங்கே பவுலை கொண்டு ரோம சபைக்கு சொல்லுவது போல உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். அந்த தயவிலே நீ நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும், இல்லாவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அது அடுத்ததையும் கர்த்தர் சொல்ல தவறவில்லை. நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது, அது சோபம், அது இருக்கிறது தானே கர்த்தர் சொல்லுகிறார். தயவிலே நிலைத்திருந்தால் தயவு கிடைக்கும். அந்த தயவிலை நிலைத்திருப்பதற்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அன்பிலீஃப் உன் வாழ்க்கையில் இருக்குதான் பார். எத்தனை அவிசுவாச வார்த்தைகள் வார நாட்கள் முழுவதிலும் நாம் புழங்கி கொண்டிருக்கிறோம். எத்தனை அவிசுவாசத்தோடு முறுமுறுக்கிறோம். அதை தானே அவர்களும் செய்தார்கள், முறுமுறுத்தார். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார். நம்ம முறுமுறுத்து கொண்டே தானே இருக்கிறோம். இன்னும் சிலர் பரிசுத்த வாழ்க்கையில் வளரவே இல்லை, ஆனால் பரிசுத்தம் அல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறார்களாம். ஆண்டவரே அவர்களை ரட்சியும். பரலோகத்தின் தேவன் நகைப்பார். நாம் என்ன நினைக்கிறோன்னா, நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் கரெக்டு. உனக்கு கரெக்டுன்னு சொன்னது யார்? கர்த்தர் சொன்னால் ஒழிய நீயாகவே யோசித்து கொள்ளுவாயானால். சொல்லுகிறார், தயவிலே கர்த்தர் கொடுக்கிற காண்பிக்கிற தயவிலே நிலைத்திருந்தால் உனக்கும் அந்த தயவு பெர்மனண்ட்டாக இருக்கும், இல்லாவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். நமக்கு எது வேணும்? வெட்டுண்டு போகிறதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வேண்டாம். எனக்கு அன்பான சகோதரா சகோதரி, தயவிலே நாம் நிலைத்திருப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களும் 11, 12 வசனங்களையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே இஸ்ரவேல் மக்களுடைய அந்த அவிசுவாசத்தின் தன்மைகளை, சுபாவங்களை கர்த்தர் பட்டியலிடுகிறார். வாசிக்கலாம் பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று எல்லாரும், நான் அதை வாசிக்கிறேன், நீங்கள் அந்த பகுதிகளை கவனித்து கொண்டு வாருங்கள். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் அங்கேயும் அதை தானே பார்த்தோம். என்னாகமம் 14, 1-11 வரைக்கும் எல்லாரும், ஹோல் காங்கிரிகேஷன் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள். அவர்களும் மேகஸ்தம்பத்தினுடைய ஆலோசனைக்கு தான் பயணப்பட்டு கொண்டிருந்தார்கள். நாமும் இப்பொழுது என்ன ஆகிறோம்? மேகத்துக்கு தான் கீழே இருக்கிறோம். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக கடந்து வரல, நடந்து வந்தார்கள். வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல நடந்து வந்த இவர்கள் எகிப்தியர்களை செத்த பிரேதங்களாக கடற்கரையிலே பார்த்த இவர்களுக்கு இப்பொழுது அவிசுவாசம் மேலோங்கி நிற்கிறது. நாங்கள் செத்து போனால் நல்லது என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அடுத்து பார்க்கிறோம், எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். எல்லாரும் ஒரே சாப்பாடு தான், ஒரே தண்ணி தான். ஆளுக்கு ஒரு கண்மலையிலிருந்து தண்ணி வரல, ஒரே கண்மலையிலிருந்து தண்ணீர் நதியாய் புரண்டு ஓடுகிறது. அங்கே ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். ஒரே தண்ணீர். எல்லாரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்மலையிலிருந்து வரல, எல்லாருக்கும் ஒரே தண்ணி, எல்லாருக்கும் ஒரே காடை, அத்தனை பேருக்கும் ஒரே மன்னா, எல்லாரும் ஒரே ஞானபானம், ஒரே ஞான போஜனம். பாருங்க 5வது வசனம். அப்படி இருந்தோம் எல்லாரும், அங்கேயும் எல்லாரும் இதே நிலைமைதான் இன்றளவும் சபையிலே காணப்படுகிற அவலம். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், எல்லாரும்
அபிஷேகத்திலே நிறைகிறோம். எல்லாருக்கும் கையில் வேத புத்தகம் இருக்கிறது. எல்லாரும் மேன்மை பாராட்டுகிறோம். நான் கிறிஸ்துவை உடைய அவன், கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் செயல்களிலே கர்த்தர் பிரியம் வைத்திருக்கிறாரா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, சகோதரி, வாலிபனே, கன்னிகையே, உன்னுடைய செயல்பாடுகளிலே கர்த்தருடைய பிரியம் இருக்கிறதா? தட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாம் பாருங்க. அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது, அதனால தான் அவர்கள் வெட்டுண்டு போனார்கள். ஏன் அவர்களிலே பிரியம் வைக்க முடியவில்லை? பிகாஸ் ஆஃப் தேர் அன்பிலீவ். இப்போ 11-12 வந்து விடலாம். 6-10 வரையும் அங்கே இல்லஸ்ட்ரேஷனாக அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தரை எப்படியாக அவமதித்தார்கள் என்பதை பார்க்க முடியும். அவங்க இச்சித்தது போல அவங்க வாழ்க்கையில் இச்சை தலை தூக்கி நிற்கிறது. இச்சை பாவம் என்று தெரிந்திருந்தும் அதை மேற்கொள்ள முடியாத தேவ பிள்ளைகள் இன்றளவும் இருக்கிறார்கள் தானே. குடும்பங்களிலே பிரச்சனைகள் தானே. இச்சை, நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு அது வேணும், எனக்கு அது இல்லைன்னா முடியாது. மன ரம்மியம் தொலைந்து விட்டது. இச்சை எனக்கு இல்லைன்னா அங்கே வீடே பிளே கிரவுண்ட் ஆகிவிடுகிறது. தேவையில்லாத குழப்பங்கள், மனப்பிணக்குகள், காரணமில்லாத சண்டைகள், காயங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்குதா? செக் பண்ணி பாருங்கள். விக்கிரக ஆராதனை இவர்களிடத்திலே காணப்பட்டதாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா 51:51 நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், அந்நியர் உள்ளே நுழைந்தால் முகங்களை நாணம் மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்நியர் யார்? விக்கிரக ஆராதனை. எங்கள் வீட்டில் அந்த விக்கிரகங்கள் எல்லாம் கிடையாதுங்க. பொருளாசைக்கு பேர் என்ன? வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்க ஆகாதீங்க. அடுத்து அந்த சபையிலே கர்த்தர் பார்க்கிறார் வேசித்தனம். சபைக்குள்ள எப்படிங்க வேசித்தனம் வந்தது? அங்கே ஒரு ராஜா ஒரு தீர்க்கனை அழைத்து, இந்த ஜனங்களை எனக்காக சபித்து விடு, உனக்கு நிறைய தருகிறேன். பண ஆசை தீர்க்கனையும் விட்டுவிடவில்லை. அவன் முதலிலே மறுக்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு வந்தது யார்? ஏன் கர்த்தருக்கு தெரியாதா? நம்மளா பேசிக்கிடும். வீட்டுக்குள்ளே அவங்க வர்றதுக்கு பிளான் பண்ணும்போதே கர்த்தருடைய ஆவியானவருக்கு தெரிந்திருக்கும் தானே. இப்போ கர்த்தர் கேட்குறாரு தீர்க்கன்ட்ட, உன் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்களே அது யார்? அதுவா, அது கிடக்கட்டும். நீங்கள் அப்படி தானே உங்கள் வீட்டில் சொல்கிறீங்க. யாரோ வந்துட்டு போகிறாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அது கிடக்கட்டும். பேச்சை மாற்றி விடுகிற, மாற்றி யோசி என்கிற திறமை அநேக தேவ பிள்ளைகளிடத்தில் உண்டு. அதை காரியத்தை மாற்றி பேசி அந்த சூழ்நிலையை அப்படியே சரிப்போ விட்டு விடு. கர்த்தர் அப்படி விட மாட்டார். கேட்குறார், யார் வந்தது? நீ என்ன சொன்ன? எது சொன்ன? எதுவுமே கர்த்தருக்கு தெரியாதா? நன்கு தெரியும். அவங்க வாக்கு மூலம், தீர்க்கனுடைய வாக்கு என்ன? அவன் வாயிலிருந்து உண்மை வருகிறதா? கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து இந்த மனம் அந்த பண ஆசையிலே, பொருள் ஆசையிலே கெடுக்கப்பட்டு விடுகிற அவலம். நீங்க அப்படி ஆகாதீங்க. வேசித்தனம். அந்த ராஜாவுக்கு அந்த தீர்க்கன் சொல்றான், இந்த ஜனங்களை நான் சபித்தாலும் கூட கர்த்தர் சபிக்க மாட்டாருப்பா. அவ்வளவு இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். எப்போ எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போ, நான் இவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்குறோம்லா. லஞ்சம் வாங்கிட்டா என்னாகிவிடும்? அவர்களுக்கு அடிமை தானே. அவன் சத்துருவினால் ஏவப்பட்டு சொல்லுகிறான், கர்த்தருடைய கண்கள் தீமையை பார்க்காது. இந்த ஜனங்களிடத்திலே தீமையை நீ மூட்டிவிடு. உன்னுடைய நாட்டில் இருக்கிற பெண்களை இங்கே அனுப்பிவிடு, மீதி அவங்களே முடிச்சிருவாங்க. கர்த்தர் அவங்க மேலே கோபிப்பார், அவரே சபித்து விடுவார், அழித்து விடுவார். இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்லா, நான் இவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்க மாட்டேனே. இன்றும் அந்த தீர்க்கர்கள் உண்டுதானே. வேசித்தனம் உள்ளே நுழைந்த பிறகு ஜனங்கள் கூக்குரல் இடுகிறார்கள், வாதை
சபையிலே சங்காரத்தை ஏற்படுத்துகிறது. கர்த்தர் என்ன அப்படியா அடிப்பாரு? அவ்வளோ பொல்லாதவரா? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய மன உருக்கத்தினாலே நம்மை யாரையுமே கைவிடவில்லை. ஆனால் தீமை நம்முடைய வாழ்விலே காணப்படும் என்றால், பொல்லாத அவிசுவாசமுள்ள கெட்ட இருதயம் நம்மிலே இருக்கும் என்றால், எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளது, மகா கேடுள்ளது, அது நம்ம கிட்ட தங்கி இருக்கும் என்றால், அந்த இருதயத்தில் யாருங்க வாசம் பண்ண முடியும்? கர்த்தரால் இருக்க முடியுமா? அவர்கள் வாழ்க்கையிலே இச்சை அவர்களை அழித்து போட்டது, வேசித்தனம் அவர்களை அழித்து போட்டது, விக்கிரக வழிபாடு அவர்களை அழித்து போட்டது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, கர்த்தருடைய கட்டளை இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய கட்டளையை ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணுறாங்க. பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதை நிகுஸ்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நிகுஸ்தானை எசேக்கியா ராஜா வந்துதான் என்ன செய்கிறான்? டெமாலிஷ் பண்ணுகிறான். விக்கிரக வழிபாடு எப்படியோ உள்ளே நுழைந்து விடுகிறது. நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், எங்கிட்டலாம் அதெல்லாம் இல்லைங்க, லூயா தோத்திரம். செக் பண்ணி பாரு. தோத்திரம் நல்லது தான். ஓரத்தில் ஒற்றைகள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. சிறு தூசியும் கூட நம்மை அருவருக்க செய்யும் தானே. சின்ன பாவம் தானே, அதுக்கு என்ன? அது ஒன்றும் இல்லை. அப்படி சத்ருவினுடைய வஞ்சனைக்கு நாம் ஆளாகிவிட வேண்டாம். இப்பொழுது 11-12 வாசிப்போம். இவைகள் எல்லாம் இதெல்லாம் நமக்கு உதாரணமாக எழுதப்பட்டு இருக்கிறது. முடிவு காலத்தில் உள்ள நமக்கு இப்ப நம்ம உலகத்தின் முடிவிலே தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா இயேசு வரப்போறார் இத்தனாம் தேதின்றாங்க. வந்தாரா? புலி வருதுன்ற கதை மாதிரி அவங்க அப்படி தாங்க சொல்லுவாங்க. வர்றாருன்னுவாங்க. நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு ஜனங்கள் நிர்விசாரமாக இருப்பதற்கு இதுவும் சத்துருவினுடைய வஞ்சகம். சத்துரு தூண்டி விடுகிறான். இந்த வந்துட்டாரு. உன்னை எல்லாம் என்ன பண்ணுறாங்க? தங்களுக்கு உள்ளதை எல்லாம் விட்டு அப்படியே சோம்பல் தனமாக கர்த்தர் வருவார், நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவோம். அந்த நாள் கடந்த பிறகு அவர்கள் முகங்களை வெட்கம் தானே மூடுகிறது. என்னங்க, உங்கள் ஆண்டவர் வருவார்னு சொன்னீங்க, நாங்கள் தான் கைவிடப்பட்டுட்டோம், நீங்களுமா? எகத்தாளமாக கேட்கிற உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு தேவன் இதையெல்லாம் எச்சரிப்பாக எழுதி வைத்திருக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? நிற்கிறேன் என்று எண்ணாத, நீ விழுந்து விடுவாய். நீ எவ்வளோ நேரம் காலு அப்படியே ஸ்டிஃபாக நிற்ப, சரட்டுன்னு வலிக்கு விழுந்துருவ. பி கேர்ஃபுல். நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-22 வரை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் பேதுருவை கொண்டு சொல்லுகிறார், நீ அதை அறியாமல் இருந்தால் கூட பரவாயில்லப்பா, இதை தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ நீ இதை விட்டு விலகுகிறாயே, உனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுவதற்கு திரும்பின கதை மாதிரி, நாய் தான் கக்கினதை தின்னும்படி திரும்பினது. அந்த நிலைமை உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டாம் என்பதுதான் கர்த்தர் இந்த முடிவு காலத்திலே வாழ்ந்து வருகிற நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார். நீ பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதற்கு ஏற்ற இருதயம் உங்ககிட்ட இருக்குதா? பரிசோதித்து பாருங்கள். நம்ம அநேக காரியங்களிலே தேவ கற்பனைகளை அவமாக்கி விடுகிறோம், கீழ்ப்படிய மறுத்து விடுகிறோம். முடியாது. அது டைரக்டாகவும் சொல்லுவோம், செயல்படுத்தியும் காண்பிப்போம். அதை தான் நாம் 2 வாரங்களாக பார்த்தோம். சீரியஸ்னஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ். இஸ்ரவேல் மக்களிடத்திலே அந்த கீழ்ப்படிவதற்கான தீவிரத்தை, அந்த உசித தன்மையை கர்த்தரால் பார்க்க முடியவில்லை. ஒருவேளை காட்டு ஒலிவ மரமாவது எனக்கு கீழ்ப்படியுமான்னு பார்க்குறாரு. நல்ல ஒலிவ மரமே பரவாயில்லைன்ற அளவுக்கு காட்டு ஒலிவ மரங்கள் இன்று துணிகரமாக கர்த்தருடைய கற்பனைகளை அறிந்திருந்தும் அவமதிக்கிற நிலைமை. இதில் நான் என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியலையே, நான் அப்படி தான் போகிறேனா, எனக்கு புரியலையே.
ஆவியானவரே என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை இந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற காரியங்களை, கர்த்தருடைய உண்மையிலிருந்து நம்மை விலக்கி விடுகிற காரியங்களை கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவே அங்கே பட்டியலிடுகிறார். வாசிக்கலாம். எப்படி எனில் மனுஷருடைய இருதயம், இந்த பொல்லாத இருதயம் உனக்குள்ளே இராதபடி நீ எச்சரிக்கையாயிரு. அந்த இருதயம் ஏன் அவிசுவாசத்திலே நிறைந்து விடுகிறது, ஏன் அவநம்பிக்கையிலே நிறைந்து விடுகிறது? அந்த இருதயம் முழுவதுமாக பொல்லாத சிந்தனைகள். நம்ம சும்மா இருந்தா கூட இந்த மனதிலே எப்படி பொல்லாத சிந்தனைகள் அலமோதுது பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே பொல்லாத சிந்தனை வருது இல்லை? இருக்கட்டும், ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் போய் வச்சுக்கிறேன். எங்க? ஜெபிக்கிற இடத்துல பொல்லாத சிந்தனை. என்னை எப்படி கேட்கலாம்? அப்புறம் பார்த்துக்கிடுவான், பைபிளாவது ஜெபமாவது போய் கேட்டுட்டு வந்துடுறேன். அப்போ தான் மனசு ஆறும். ஏன் மனசு சூடாக இருக்கா? மனசு ஆறணுமா? பொல்லாத சிந்தனைகள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்த இஸ்ரவேல் மக்களை போலவே பொல்லாத சிந்தனைகள். கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார்ப்பா. நாம் எல்லாம் போய் அதை எளிதில் சுதந்திரித்து கொள்ளலாம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் தானே. அவங்களை காத்த நிழல் விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். என்ன ஏடாகுடமா பேசுகிற? கல்லறிந்து கொள்ள வேண்டும். இன்றும் அந்த நிலைமை தானே காணப்படுகிறது. நமக்கு ஒருத்தர் தெய்வ பிள்ளைகள் ஆலோசனை கொடுப்பார்கள் என்றால் கல்லறிந்து மட்டும் இல்லைங்க, சொல்லால் அடிச்சே கொன்றும். திரும்ப அவங்க இந்த திசைக்கும் வந்துடக்கூடாது. நீ வந்து சொல்ற அதே நிலைமை இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகள். அடுத்து பார்க்கிறோம், தொடர்ந்து படிக்கலாம். கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும். நான் அந்த முதல்ல இருக்கிறதும் கடைசியில் இருக்கிறதையும் மட்டும் டச் பண்ணுகிறேன். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். அந்த பொல்லாத சிந்தனைகளை ஃபாலோ பண்ணி சில குரூப் ஆஃப் பீப்புள் நம்மளை பின்தொடருகிறார்கள். கடைசியில் எது முடிகிறது? மதிகேடு, ஃபூலிஷ்னஸ். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுப்போம் என்றால் அதற்கு பெயர் என்ன? மதிகேடு தானே. நீ என்ன வேணாலும் படித்திருக்கலாம், கர்த்தர் அதையெல்லாம் ஞானம் என்று அழைக்கவில்லை. அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஞானத்தை நான் அவமாக்குவேன், உன்னுடைய அறிவை நான் தந்திரத்தினால், உன்னுடைய தந்திரத்தினாலே நான் அதை கவிழ்த்து போடுவேன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நான் ரொம்ப ஞானமாக இருக்கேன், என் குடும்பத்தை நான் ஞானமாக கொண்டு செல்லுவேன். உங்கள் வீட்டாளர்கிட்ட வந்து விசாரித்தா தெரியும் உங்கள் ஞானத்தினுடைய விகிதம். அப்படித்தானே? ஆமாம் என்று சொல்ல விரும்புகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி விடலாம். நம்முடைய குடும்பங்களிலே ஏன் அவ்வப்போது அலறல்கள், தூஷணங்கள், கூக்குரல்கள், ஷவுட்டிங்ஸ், சத்தம் கேட்குது, தெருமுனைக்கே கேட்குது. எவ்வளோ சத்தம் கேட்குதுப்பா. தே ஆர் பிளேயிங் த்ரோ பால், டென்னிஸ் பால், ஸோ வி கேன் லீவ் திஸ் ஸ்ட்ரீட். இந்த தெருவை விட்டு நம்ம போயிடலாம்ப்பா, அவங்க விளையாண்டு முடிக்கட்டும், பிறகு பார்த்துக்கலாம். நான் வந்தேன், எப்போ வந்த? அதெல்லாம் சும்மா சொல்லாத, சும்மா சொல்லாது. பொல்லாத சிந்தனைகள் எதிலே முடிந்து விடுகிறது? மதிகேட்டிலே முடிந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மதிகேடும் பொல்லாத சிந்தனைகளும், இன்க்ளூடிங் ஆல் தீஸ் ஈவில் கேரக்டர்ஸ், அதை தான் கர்த்தர் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறார், அன்பிலீவ். ஆண்டவரே, எனக்கு இது வேணாம் ஆண்டவரே, நான் இந்த பட்டியலில் இருந்து என் இருதயத்தை காத்துக்கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 95 8 - 11 வரை நம்ம துரிதமாக படிக்கலாம். இன்னைக்கு டேட்டு போட்டுக்கங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். நம்மள எத்தனை பேர் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? யாருமே கேட்கலையோ? அப்படி என்றால் டோன்ட் ஹார்டன் யுவர் ஹார்ட்ஸ். நீங்க உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருந்தால் உங்க இருதய கடினத்திற்கு உங்களை விட்டு கொடுக்காதீர்கள்.
உபாகமம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை விட்டு விலகுகிற பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடி பாருங்கள். வாசிக்கலாம். உபாகமம் 29:18. ஆகையால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு இன்று அகலுகிற இருதயம் உள்ள ஒரு மனிதனாகிலும், ஒரு மனுஷியாகிலும், ஒரு குடும்பமாகிலும், ஒரு கோத்திரமாகிலும் இராதபடிக்கு பாருங்க. நீங்க தான் பார்க்கணும். உங்க உள்ளே கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் இருக்கிறதா? கர்த்தரோடு ஒன்றித்து போகிற இருதயம் இருக்கிறதா? அவர் வருகிறார், மாரநாதா. அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் தானே. வருகிறார் என்று சொல்லும் பொழுது இருதயம் புலகாங்கிதம் அடைகிறது. ஆனால் நம்முடைய ஜீவியத்தின் நிலைமையை சற்று பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இருதயம் இருந்தால் மாரநாதா என்று சொல்ல முடியுமா நம்மால? வாரும் இயேசுவே, சீக்கிரம் வாரும் என்று நாம் சொல்ல வேண்டிய விதத்திலே நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டுமே. கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயத்தை வேதம் வரவேற்கவில்லை. வாசிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை எதற்கு ஒப்பிடுகிறார்? ஏசாயா 29:13 நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம்தான். ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் யாருங்க? இந்த ஜனங்கள், திஸ் பீப்புள். வாசிக்கலாம். தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். கனம் பண்ணினார்கள்னு சொல்லல, இனிமே அவங்க என்னை கனம் பண்ணுவாங்கன்னு சொல்லல, கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி, அவங்க வாயும் அவங்க உதடும் பார்த்தா அட்டகாச தோத்திரம்தான். ஆனா இருதயம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கு, என்னை விட்டு தொலைவில் இருக்குப்பா. வேதனையோடு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் அப்ப விலகி இருக்குதுன்னா ஏற்கனவே பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பிடிப்பை என்ன செய்து விட்டது? விட்டு விட்டது, விலகி கொண்டது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அவங்க எனக்கு பயப்படுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மனிதருடைய கற்பனை. எனக்கு பயப்படுகிற பயத்தை நான் அவங்கள பார்க்கல. எனக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் தீமையை வெறுக்க வேண்டும் தானே. எனக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் அவர்கள் என்னோடு ஒட்டிக்கொள்ளுகிற இருதயம் தானே அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. சில பேர் பேசும்போது பார்த்துருக்கீங்களா? நான் கொஞ்சம் தூரத்தில் தாங்க வச்சுக்கிடுவேன், அவங்கக்கிட்ட ரொம்ப வச்சுக்கிட மாட்டேன். அதை கர்த்தர்கிட்டையும் அப்ளை பண்ணுகிற நிலைமை. கர்த்தர்னா என்ன? எங்களுக்கு ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் அஸ். கர்த்தர்னா என்ன? பக்கத்தில் ஒட்டிடுவோமா? அவர்கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் தான். அப்படி இருப்போம் என்றால் உபாகமம் 29:18 கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு மனுஷன் ஆகிலும், ஒரு மனுஷி ஆகிலும், ஒரு குடும்பம் ஆகிலும், உங்கள் குடும்பத்தில் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் யாருக்காவது இருக்கான்னு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி கொள்ள வேண்டும். இருந்தால் கர்த்தரிடம் அவர்களுக்காக மன்றாடி உங்கள் குடும்பத்தை, உங்கள் கோத்திரத்தை, நீங்கள் மனிதனோ மனுஷியோ கர்த்தரை ஒட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர விட்டு விலகுகிற இருதயம் நமக்கு வேண்டாம் என்பதிலே இந்த காலை வேளையிலே நம்முடைய தீர்மானமாயிருக்கட்டும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிக்கலாம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31, 32. இது கர்த்தருடைய வேதனை குரல். வாசிக்கலாம். ஜனங்கள் கூடி வருகிற, ஜனங்கள் மை பீப்புள் என்று சொல்லவில்லை. ஜனங்கள் என்றால் இந்த ஜனங்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி, ஆமா வழக்கமா வரும் தானே, வழக்கத்தின்படியே கூடி வருகிறார்கள். உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து, என் ஜனங்கள் என்று சொல்லல, என் ஜனங்கள் போல.
என்ன பண்ணியிருக்கிறாங்க? உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து வார்த்தைகளை உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் பேச்சு இன்பமா தான் இருக்கு. ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன் அப்பா, ஆண்டவரே உமக்கு என்னை தருகிறேன், ஜீவ பலியாய் தருகிறேன். ஒரே இன்பமயமான பேச்சுக்கள் தான். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி என்னை விட்டு தூரமாய் போய்விடுகிறது, என்னை விட்டு அகன்று விடுகிறது. காரணம், மார்க்கு 7ஆம் அதிகாரத்திலே வாசித்த 21 முதல் 23 வரை வருகிற அந்த பட்டியல்கள் இந்த இருதயத்திலே நிறைந்திருக்கிறதுனாலே இருதயம் கர்த்தரை விட்டு என்ன செய்து விடுகிறது? தூரமாய் போய்விடுகிறது. அப்படி என்றால் கர்த்தரை பின்பற்றவில்லை. பாருங்க, இதோ இனிய குரலும் கீதவாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாயிருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் செய்யாமல் போய். இதுதாங்க அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். வார்த்தையை கேட்கிறோம், கேட்ட வார்த்தையின்படி நம்முடைய ஜீவியத்தை திருத்திக் கொள்ளுகிறோமா? கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். இந்த நாளே உனக்கு அனுக்கிரக காலம், உனக்கு இரட்சணிய நாள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38-39 சொல்லுகிறார், நீ என்னோடு ஒட்டி கொண்டு வாயானால், ஒட்டிக்கொள்கிற அர்ப்பணிப்பை செய்வாயானால். வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் விசுவாசத்தினால தான் நீதிமான் என்ன செய்ய முடியும்? பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அப்படின்னா அவிசுவாசம். நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம எல்லாம் சமத்து குட்டிகள். அவிசுவாசம் இருக்கும் என்றால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அடுத்து ஆண்டவர் நமக்கு ஒரு யோசனை சொல்லுகிறார். 39 கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் அப்போ நம்முடைய ஆத்துமா ஈடேற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? We must put our trust on holy God. பரிசுத்த தெய்வத்திலே நம்முடைய நம்பிக்கையை பதித்து கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை பதிக்கிறோமா? நம்முடைய திறமையிலே நம்பிக்கை வைக்கிறோம், நம்முடைய சாதுரியமான தாளந்துகளிலே நம்பிக்கை வைக்கிறோம், நம்முடைய பொருட்களிலே. நான் எனக்கு இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குங்க, நான் ஜீரோலாம் சொல்ல மாட்டேங்க, நிறையா இருக்குங்க. அந்த அம்மா விவரம் இல்லாமல் சொல்லும், ஜீரோன்னு சொல்லும். நீங்கள் ஏதாவது கோடிக்கணக்கில் கொடுப்பீங்க அப்படின்ற கான்செப்டில் அவங்க சொல்லியிருக்கலாம். நாங்கள்லாம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்கள் நிறைய பேங்க் பேலன்ஸ் வைத்திருக்கிறோம், நாங்கள் அதிலே நம்புகிறோம். கர்த்தரை நாங்கள் நம்புவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எதற்கு விசுவாசிக்க வேண்டும்? உன் ஆத்துமா ஈடேற வேண்டும் என்றால் உன்னுடைய திறமையிலேயோ, உன்னுடைய சம்பாத்தியத்திலோ, உன்னுடைய தாளந்துகளிலோ நீ வைக்கிற நம்பிக்கையை விட கர்த்தர் மீது, அவருடைய அன்பிலே, அவருடைய கிருபையிலே, அவருடைய இரக்கங்களிலே, அவருடைய மாபெரும் தயவிலே நீ பதித்து கொள்ளுவாயானால், விசுவாசிப்பாயானால் உன் ஆத்துமா என்னாகும்? ஈடு ஏறும். ஈடேறும்னா மேலே தாங்க, நோ டிசெண்டிங் ஆர்டர், அசன்ஷன் தான். நம்மள எத்தனை பேர் மேலே ஏற விரும்புகிறோம்? நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 58:13-14 வாசித்து பார்ப்பீர்களானால், ஓய்வு நாளை சரியாய் அனுசரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். அடுத்து ஒன்று சொல்றாரு, யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிப்பேன். கர்த்தருடைய வாய், அவர் சொன்னாலே அது கண்டிப்பாக நிறைவேறும், அதில் எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அவரே சொல்றாரு, என் வாய் சொல்லிற்று. அவருடைய சொற்கள், அவர் வாயிலிருந்து வருகிற சொற்கள் 7 தரம் மண் குகையிலே உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான பியூர், சுத்த சொற்கள். அந்த சொற்களிலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம் என்றால் நம்முடைய ஆத்துமா ஈடேறும். ஒருவேளை நம்ம கேட்க மாட்டோம் என்றால் அதற்கும் கர்த்தர் வார்த்தை வைத்திருக்கிறார். எபிரேயர் 12:25
எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க யாரோ ஒருத்தர், அது ஆசிரியராய் இருக்கலாம், உங்களுடைய மேல் அதிகாரியாய் இருக்கலாம். அவர் பேசுகிறார், இப்படி இந்த ப்ராஜெக்ட் இதை இப்படி பண்ண வேண்டும், இப்படி இந்த அசைன்மெண்ட் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும், இப்படி குயிஸ் உங்களுக்கு நீங்கள் ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். பேசுகிறார்கள். பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பூமியிலே பேசுகிறார்கள், இதை இந்த காலத்திற்குள் இந்த குறிப்பிட்ட வேளைக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தப்புவது கடினம்தானே? ஆமாவா இல்லையா? நம்முடைய பாஸ் ஒரு வேலை சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க, நான் யார் தெரியுமா, அது கடக்கு ஏதாவது வளரும் சொல்லி பாருங்க, அடுத்த மாதம் சம்பளம் கையில் வராது, பேக் பண்ணிடுவான். எனக்கே வா, நான் சொல்லுகிறதற்கு நீ செவி சாய்க்கவில்லை என்றார். யாருக்கு செவி சாய்ப்ப? உனக்கு மாத கவர் கொடுப்பது யாரு? எனக்கு நீ செவி கொடுக்கவில்லை என்றால் அங்கே ஜட்ஜ்மெண்ட்டு ஹார்டாக தானே இருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவங்களுக்கே அம்பிட்டு இருக்கும் என்றால் அவங்களுக்கே நீ பயந்து செவி சாய்க்கிற, ஆனால் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் உன் கூட. எத்தனை நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ என்ன பண்ணுகிறாய்? செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகி போகிறாய். பி கேர்ஃபுல், எச்சரிக்கையாயிரு. பேசினவருக்கு, பூமியிலே பேசுகிறவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை விட்டு விலகினார் எப்படி தப்பி போவோம்? How can you escape? கர்த்தர் கேட்கிறார். எப்படி தப்பிச்சிருவியா? பார்த்துடலாம். இதுக்கு நம்ம பதில் என்னங்க? ஆண்டவரே, நான் தப்பி போக விரும்புகிறேன். எதுக்குங்க நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும்? நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இந்த இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ளணுமாம்? எல்லா காவலோடும். அது என்னங்க எல்லா காவல்? எனக்கும் தெரியலை. ஆண்டவரே, எல்லா காவல்னா என்ன ஆண்டவர்? எப்படி ஒவ்வொரு கேட்டாக போட்டு இந்த இருதயத்தை அப்படி பாதுகாத்து கொள்ளுவதா? அப்படி என்றால் இந்த இருதய துடிப்பு நின்று விடுமே. எப்படி நான் காத்து கொள்ளுவது? எல்லா காவலோடும். நீங்கள் நீதிமொழிகள் 23:26 வந்தீங்கன்னா அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை எனக்கு தா. நீ எனக்கு கொடுத்துருவோம் இருதயத்தை. நம்ம என்ன பண்ணுகிறோம்? கொடுக்குறோம், போகும்போது கொடுத்ததை எடுத்துகிட்டு போயிடுறோம். அதான் பிரச்சனை. இங்கே இருக்கிறது வரைக்கும் என் இருதயம் உங்களுக்கு ஆண்டவர், அல்லேலூயா, ஆராதனை தான். போகும்போது, ஆண்டவரே நான் கொடுத்தேன்ல, இந்த சின்ன பிள்ளை மிட்டாய் கொடுத்துட்டு திரும்ப கேட்கும் பாருங்க, கொடு மிட்டாய். அது நம்ம பிள்ளை கொடுத்துச்சேன்னு ஆசையோடு முழுங்கி இருப்போம், கபலீகரமாக இருக்கும். அது கீழே போய் டைஜஷன் ப்ராசஸில் இருக்கும். இப்போ அந்த பிள்ளை கேட்குது, நான் கொடுத்தேனே, கொடு ஒப்பாரி வைக்குது. நான் போகும்போது உனக்கு வாங்கி தரேன் தாயி, அழாத. எனக்கு இப்போமே வேணும். அந்த மாதிரி இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து விடுகிறோம். போகும்போது என்ன பண்ணுறோம்? நான் கொடுத்தேன்ல கொண்ட நான் எடுத்துகிட்டே போயிடுறேன். போகும்போது பத்திரமா எடுத்துகிட்டே போய் விடுகிறோம். ஆண்டவர் கேட்கிறார், எனக்குத்தான். ரோமர் 12:1. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஜீவ பலியாய் உங்கள் சரீரங்களை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணம் செய்வீர்கள் என்றால் அந்த இருதயம் எல்லா காவலோடும் காத்து கொள்ளப்படும். என்னது எல்லா காவல்? அதை குறித்த சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். முதல் காவல், நமக்குள்ளாக ரெகுலர் செல்ஃப் எக்ஸாமினேஷன் இருக்க வேண்டும். எதுக்குங்க காவல்? என்னை நான் பரிசோதித்து கொள்ள விரும்புகிறேன். சில நேரங்களிலே என் இருதயமே என்னை வஞ்சித்து விடுகிறது. அப்போ இயேசு சொல்லுகிறார், அதுக்கு தான் சொன்னேன், உன் இருதயத்தை எனக்கு தந்துரு, நான் அதை பராமரிப்பேன். அந்த இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளிலிருந்து மதிகேடு வரையும் வந்து உன்னை அலைக்கழிக்கிறதல்லவா, என்னை விட்டு விலக செய்கிறதல்லவா, அதை நான் உனக்கு காப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பேன். நாம் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்கும் பொழுது
நாம் நம்மை நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும். அதுதானே வார்த்தை. நாம் நம்மை பார்க்க தவறி விடுகிறோம். அப்போ நம்மை பார்ப்பதற்கு அடுத்த காவல் கர்த்தர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அதுதான் ஜெப பீடம். நீங்கள் ஜெபம் என்று வரும் பொழுது தான் உங்கள் இருதயத்தை உங்களால் பார்க்க முடியும். அல்லனா பார்க்கவே முடியாது. நேரம் இல்லைங்க. நிறைய பேர் சொல்லுகிறது நேரம் இல்லை. அதில் ஒரு பெருமிதமாக பாவமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது. தங்க காரியங்களுக்கு நேரம் இருக்குமா, ஆனால் ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லையா. பாவம் இல்லை, மதிகேடு. அப்படி தான் ஒரு மனிதன் இருந்தான். இயேசுவே சொல்லுகிறார், அவன் ஐஸ்வர்யவான், பூமியில் அவனுக்கு டைம் கிடையாது. அவன் பணக்காரன், எம்பிட்டு பொழப்பு இருக்கு, இது சும்மா தோத்திரங்கிட்டு இருக்கோம், காரியத்தை பார்ப்பியா. அப்படி தான் அவனும் இருந்தான். வாசற்படியிலே ஒரு மனிதனும் இருந்தான். இருவருக்கும் மனிதர்களுக்கு இயல்பாய் ஏற்படுகிற ஒரு மரணம் வருகிறது. ஒருத்தன் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் அமர்த்தப்படுகிறான். இவன் கண்ணை திறந்து பார்க்குறான். இவன் எங்கே கொண்டு போகப்படுகிறான் என்பதை குறித்து இயேசு சொல்லவில்லை. ஆனால் அவன் எங்கே இருந்தான் என்பதை இயேசு சொல்லுகிறார். அவன் பாதாளத்திலிருந்து கண்கள் அப்படியே பார்க்குறான். நம்ம தூங்கி எந்திரிச்சா என்ன செய்வோம்? அப்படி தானே பராக்கு பார்ப்போம், அப்படியே பார்ப்போம், கடியாரத்தை பார்ப்போம். நிஜமாவா தூங்கிட்டானா அப்படியே ஓடும், அதிலே பாதி நேரம் போயிடும். இப்படி தான் இவரும் என்ன செய்கிறார், பராக்கு பார்க்குறாரு. ஏன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, என் வீட்டு வாசலில் இருந்தவன் மாதிரி தெரியுது. அவன் தான். பூமியில் நேரம் இல்லை யோசிக்கிறதுக்கு, அங்கே நிறைய நேரம் இருக்குது. நீங்கள் எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? நோ பிஸின்னு சொல்லாதீங்க. பிஸினஸ், ரொம்ப பிஸிங்க, எனக்கு டைம் கிடையாதுங்க. நேரத்தை ஒதுக்குங்கள். கர்த்தர் தானே நமக்கு மூக்கில் சுவாசத்தை கொடுத்துருக்கிறார். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணும்ல. அப்போ அதுக்கு கூட நேரம் இல்லைன்னா அப்புறம் நீ எதுக்கு சுவாசிக்கிறன்றுவார். பார்த்துக்கோங்க, எதுக்கு சுவாசிக்கிற, வந்து சேருன்றுவார். அப்படி தான் அந்த ஐஸ்வர்யான் போயிட்டார். இப்போ அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். இப்போல்லாம் வெக்கமெல்லாம் இல்லை, பரதேசியாக பன்னாடையாக கிடக்கிறான். அது பாரு வாசலில் உட்காந்துக்கிட்டு என்னுடைய கௌரவத்தெல்லாம் கெடுக்குது. இப்போ அங்கே கௌரவம் பார்க்க முடியலை. ஐயோ, அந்த மனிதனை அந்த தண்ணீரிலே தோய்த்து, அது சொல்கிற நல்லா கையை முக்கியாவது கொஞ்சம் தொளிச்சு விட்டாலாவது தண்ணி கிடைக்கும், சிதறல்களாவது கிடைக்கும். இவர் சுண்டு வரல தண்ணியை தோய்த்து எம்பிட்டுக்குங்க தண்ணி வந்துடும். என் நாவை குளிர பண்ணும், நான் வேதனைப்படுகிறேனே. டார்மெண்ட், வேதனை தாங்க முடியலை. நாம் அந்த வேதனையான இடத்துக்கு போகக்கூடாது என்பதற்குத்தான் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எதுவும் எப்பொழுதும் நடைபெறலாம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கே நேரம் இல்லைன்னா அங்கே நேரம் இருக்கும். இங்கே அவருக்கு தன்னுடைய சகோதரர்கள் மேலெல்லாம் பாசமே இல்லை. இதை பண்ணு அதை பண்ணு அப்படியே போய்கிட்டே இருந்தார். ஆனால் அங்கே போகும்பொழுது தான் ஆத்ம பாரம் பொங்கி வழிகிறது. எனக்கு 5 சகோதரர்கள், பரலோகம் கேட்கவே இல்லை, இவர் வழியாக அடிச்சு விடுறாரு. எனக்கு 5 பிரதர்ஸ். பரலோகம் கேட்டுச்சா? ஏன் பரலோகத்துக்கு தெரியாதா? இவர் கதை அடிக்கிறாரு. ஏன்னா நிறைய நேரம் இருக்குது, பூமியில் பிஸி. ஜெபம்னா வரமாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நான் ஜெபிச்சுக்கிறேன். எதை ஜெபித்து எப்படி காரியத்தை சாதிக்கிறோம் என்று கர்த்தருக்கே வெளிச்சம். இப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு ஐ ஹேவ் 5 பிரதர்ஸ், அவங்களும் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வரக்கூடாது. ஐயோ, அன்பு பொங்கி 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 வழிகிறது. இப்போ பரலோகத்துக்கு இவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. இந்த மனிதனை நீங்கள் அனுப்புனா என் 5 சகோதரர்களும் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வர வேண்டாம், நான் தான் வந்துட்டேன். அப்படியா? இவன் போனாலும் நம்ப மாட்டாங்கப்பா. அது உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. இவன் போனால் கூட என்ன சொல்லுவாங்க, பேய் வந்துருச்சின்னுவாங்க. அப்படி தானே சொல்கிறோம். ஒரு இறந்து போன ஒரு மனிதர் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, அன்னைக்கே என்ன பண்ணுவீங்க? வாசலில் விளக்கமாற வை, செருப்பை வை. கிறிஸ்தவங்களாக இருந்தால் அந்த பாஸ்டரை கூப்பிடு, ஜெபம் பண்ணட்டும், தண்ணி தெளிக்கட்டும், தண்ணி தெளித்து விடட்டும். அப்போ தான் அந்த பிசாசு உள்ள வர. இவன் போனால் அப்படி தான்ப்பா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. பூமியிலே மோசேக்களும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. வாரம் போய் ஆலயத்தில் கேட்குறாங்களே, அதை கேட்டு மனம் திரும்பி வந்தா
வரட்டும். அதுக்கு பிறகு அவனுடைய யோசனையை கேட்பதற்கு பரலோகம் பிஸி ஆகிவிட்டது. நோ டைம். இதை நீ பூமியில் சொல்லியிருந்தேன்னா ஓகே, இங்கே வந்து எனக்கு ஆலோசனை கொடுக்குறாயா? நம்முடைய இருதயம் எதை சார்ந்து இருக்கிறது? செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்கிற காவல் நமக்கு அவசியம் தேவை. அதற்கு ஜெபம் என்கிற இடம்தான் தகுதியான இடம். ஏன் ஜெபன்றாங்க? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? நீங்கள் ஜெபித்து பாருங்கள். தேனிலும் மதுரம் என்பதை உங்கள் அனுபவம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அது தெரியாததுனால தான் ஜெபிக்கிறவங்கள பார்த்தாலும் பிடிக்கலை, ஜெபம் என்கிற வார்த்தையும் பிடிக்க மாட்டேங்குது. இன்று அநேகர் அந்த ஜெபத்தில் விட்டு எங்கேயோ போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. தேடியும் காணாதிருப்பாய். நேர் முழங்காலில் நின்ன கேட்டகரியெல்லாம் இன்னைக்கு காணோம். பிஸி. இன்னும் படிக்க வேண்டாமா? எனக்கு வேலை இருக்கலாம். நிறைய டைம் அங்கே இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல இங்கே ஒன்று ஜெபிக்கணும், இல்லைன்னா அங்கே போய் ஜெபிக்கணும். எங்கேயாவது ஜெபிக்க தான் வேண்டும். அதுதான் பரலோகத்தினுடைய நியமம். இங்கே நேரம் இல்லை என்கிறீர்களா? ஐஸ்வர்யவானை போல் அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அங்கே பதில் வராது. இங்கே ஜெபித்தால் பதில் உண்டு. உங்களுக்கு எது வேணும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களை யாரும் ஜெபத்துக்கு வாங்க அதெல்லாம் கூப்பிடுற காலம் மலையேறி விட்டு. உனக்கு பசித்தா நீ சாப்பிடு. அழுகிற பிள்ளை தானே பால் குடிக்கும். சும்மா பால் பாட்டில் காமிச்சிக்கிட்டே இருந்து பாருங்கள், அது பால் மேலே இருக்கிற அந்த ஈர்ப்புத்தன்மை அதர் பிள்ளைக்கு இருக்காது. அதே நேரம் வயிறு காஞ்சிச்சுன்னா தன்னால் பால் பாட்டில் எங்கன்னு தேடும் தானே. நம்ம எல்லாம் இப்போ ரொம்ப டைட்டாக இருக்கிறோம். நீ ஜெபிக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, சமயம் கிடையாது. ஆனால் ஜெபம் என்கிற ஒரு பீடத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி பாருங்கள். அவிசுவாசம் உங்களை விட்டு காணாமல் போய்விடும். அதாவது தேவனை விட்டு விலகுகிற பொல்லாத இருதயம் நம்மை விட்டு கடந்து போகிறதை எழுத்தின்படியே அனுபவிக்கலாம், உணரலாம். அடுத்த காவல் நான் கடந்து செல்லுகிறேன். ஸ்டே ரூட்டட் இன் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஃபெல்லோஷிப் வித் த வேர்ட் ஆஃப் காட். நாம் ஆழத்திலே வேர் விட வேண்டும். எதிலே? இந்த ஸ்கிரிப்சரிலே. இதை வாசிக்காமலே நாளை தொடங்குகிற தேவ பிள்ளைகள் அநேகர் நம்மிடத்திலே உண்டு தானே. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சங்கீதம் படிச்சுக்கிட்டேன், ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நீதிமொழி. இன்றைக்கி என்ன டேட்டு, அந்த டேட்டுக்கேற்ற ஒரு நீதிமொழிகளில் படித்தேன். மத்தியான நேரம் நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் என்ன படித்தீங்கன்னு ஞாபகத்தில் இல்லை. அந்த நீதிமொழிகள் படித்தேன். ஏன்னா எப்போவுமே அதானே படிப்போம். வேதத்திலே 66 ஆலோசகர்கள் உண்டு. சங்கீதம், நீதிமொழிகள் இந்த 2 ஆலோசகரை வச்சு குப்பை கொட்ட முடியாது. 66 ஆலோசகர்களுடைய ஃபெல்லோஷிப் உங்களுக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? சிலர் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது தான் அப்படி அழகாக துடைத்து எடுத்து கையில் இப்படி ஏந்தி கொண்டு வரும். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிறேன். வாட் அபவுட் அதர் டேஸ்? ஸ்டே ரூட்டட் இன் ஸ்கிரிப்சர்ஸ். வேதத்தை வாசிக்கிறது இல்லைங்க, அதில் வேர்விடுகிற அனுபவம் வேண்டும். நம்மை உலகம் எள்ளி நகையாடும். என்ன எப்போ பார்த்தாலும் பைபிளும் கைமா உட்கார்ந்துருக்கிறேன். முந்தையெல்லாம் அப்படி இருக்க மாட்டேயே. இப்போ நான் தேவனோடு கிட்டி சேருகிறேன். அது லூஸ் ஏதோ வளரும். நீங்கள் சொல்லுங்கள், நான் முதல்ல தான் லூஸாக இருந்தேன், இப்போ பெத்தேலாம் மாறிவிட்டேன். நான் தேவனுடைய வீடாகிவிட்டேன். தேவனுக்கு பக்கத்திலே நெருங்கி நிற்கிறேன். எந்த காவல் தேவை? ஸ்டே ரூட்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் எந்த அளவுக்கு வேத வசனத்திலே நீங்கள் ஆழத்திலே உங்கள் வேர்களை கொண்டு செல்லுகிறீர்களோ அந்த அளவிற்கு கர்த்தரோடு கிட்டி சேர முடியும். அடுத்த காவல் நான் கடந்து செல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் நம்மை குறித்து பிதாவின் சமூகத்திலே ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன், அக்யூசர். பாருங்க உங்க பிள்ளை இப்படி பண்ணுது, பாருங்க உங்க மந்தை இப்படி பண்ணுது. அவன் என்ன செய்கிறான்? இன்றளவுக்கும் நம்மிடத்திலே குற்றங்களை காணும்படி வகை தேடி திரிகிறான். 11 வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்
வரும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் இங்கே கர்த்தர் 2 காவலை நமக்கு வைத்திருக்கிறார். முதலாவதாக நம்ம பார்த்தோம் செல்ஃப் எக்ஸாமினேஷன். நம்மை நாமே சுயமாய் ஆய்வு செய்ய பழகி கொள்ள வேண்டும். அது எங்கே முடியும் என்றால் ஜெபம் என்கிற பீடத்திலே மாத்திரம்தான் நம்மை நாம் பார்க்க முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்தில் மறைந்து கிடக்கிற அழுக்குகளை கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தின் பிரகாசத்திலே நிறுத்துவார். அடுத்ததாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேத வசனம் என்கிற அந்த ஆலோசகரிடத்திலே ஆழமாய் வேர் விடுகிற அனுபவம் வேண்டும். நம்ம வாசிக்கிறோம், ஆனால் வேர் விடவில்லை. வேர் விட்டால் எந்த அளவுக்கு வேர் ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் மரம் மேலோங்கி வளரும். அந்த அளவுக்கு தான் மரம் வளர வளர கனி கொடுக்கும். ஏன் கனி கொடுக்க முடியலை? வேறு இல்லை, அங்கனே நிற்கிது வேறு. கடந்து போக வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நமக்கு 66 நட்பு வட்டாரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 66 கூட நீங்கள் பேர் கூட பழகி பாருங்க, டைமே பத்தாதுங்க. அவ்வளவு ஆழமாக உலக பிரகாரமான நண்பர்கள் கூட அப்படிப்பட்ட ஆலோசனைகளை தரமாட்டாங்க. இந்த நண்பர்கள் 66 பேரும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார்கள். உங்கள் மேலே அவங்க கண்களை பதித்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இதை செய்யாத, இதை செய். கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு திட்டவட்டமாக உங்களை வந்து சேரும். அநேக நேரம் புலம்புறோம் தானே, ஒன்றுமே தெரியலை. இவங்க கூட பழகுங்க. இவங்க கூட பழகுனீங்கன்னா உங்களுக்கு இவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அடுத்ததாக ஆட்டுக்குட்டியின் இரத்தம். நமக்கு கர்த்தர் சிந்தி இருக்கிற இரத்தம் நம்மை காத்து கொள்ள வல்லது. அவருடைய இரத்தத்திற்குள்ளே நாம் மறைந்திருக்க வேண்டும். அவருடைய இரத்தத்துக்குள்ளே நம்முடைய குடும்பத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தை முன்னிட்டு நாம் அந்த காரியங்களை செய்வோம் என்றால் கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பதை நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் உறவுகள் பார்க்கும். உங்கள் உறவுகள் மட்டுமல்ல, உங்கள் சமுதாயம் அதை பார்க்கும். உங்களுக்கு எது தேவை? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்குள்ளே மறைந்து கொள்ளுங்கள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக நான் மறைந்து கொள்ளுகிறேன் ஆண்டவர். அடுத்த கடைசியான காவல் சாட்சியின் வசனம். இங்கே எழுந்திருச்சு நின்று சொல்கிற சாட்சியை சொல்லலைங்க. உங்களை குறித்த சாட்சிகள் உங்கள் வீடுகளிலே கம்பீர சத்தமாய் வர வேண்டும். இவங்க கர்த்தருடைய பிள்ளை, இவர்களிடத்திலே ஒரு அநியாயமும் காணேன். வீட்டார் சொல்ல வேண்டும். ஏன் வீட்டார் சொல்லணும்னு தெரியுங்களா? வீட்டார் தான் சத்துரு. ஆமாம் தானே? உன் வீட்டார் உனக்கு சத்துரு என்று சொல்லுகிற கர்த்தர் அந்த சத்துருக்கள் உன்னை சாட்சி சொல்ல வேண்டும். இவங்ககிட்ட நான் எதையுமே பார்க்கல, கர்த்தருடைய பிள்ளை. நானும் எங்கள் வீட்டார் இங்கே இருக்க தான் செய்கிறான். மறைத்தெல்லாம் பேசலை. சில நேரங்களிலே நஷ்டம்தான், சகித்து போக வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்றார், என் இரத்தத்துக்குள்ளே மறைந்து கொண்டால் சாட்சியின் வசனம், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம், இந்த 66 ஆலோசகர்களுடைய ஆலோசனை, ஜெபம் என்கிற பீடத்திலே என்னை நானே நிதானித்து பார்க்கிற காவல், இது அத்தனையும் இருக்கும் என்றால் அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களை விட்டு என்னை விட்டு அகன்று போகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தருக்கு நேராக நம்முடைய அர்ப்பணிப்பை கொண்டு வருவோம். அவர்களிடத்திலே கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. ஏன் காணப்பட்டது? கர்த்தருக்கு அவர்களுடைய அவிசுவாசத்தோடு ஒத்துப்போக முடியவில்லை. 10 பேர் சொல்றதை கேட்குறாங்க, 2 பேர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடார வாசலில் அவர்களுக்கு முன்பாக காணப்பட்டது. கர்த்தரோடு நடக்கிற அந்த விசுவாச ஜீவியம் அவர்களுக்கு கடினமானதாக தோன்றியது. அது எப்படி அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் கர்த்தருடைய மகிமைக்கு இசைந்து போக முடியவில்லை. அவர்கள் சாவதை விரும்பினார்கள். நாங்கள் செத்து போனால் நலமாயிருக்கும். நாமும் கூட இப்படித்தானே புலம்பி தவிக்கிறோம். நான் இருக்கிறத விட போய் சேர்ந்துறது நல்லது.
போய் சேரு, வேண்டான்னு சொல்லல. ஆனா சேருகிற இடம் எப்படிப்பட்ட இடம்? நீங்க அங்க போயிட்டீங்கன்னா நோ ரிட்டர்னிங் பேக். நான் வந்தேன், பார்த்தேன், சுடுது, நான் போயிட்டு வாரேன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடார வாசலில் அவர்களுக்கு காணப்பட்டது. நம்ம எத்தனை நேரம் சொல்கிறோம், ரட்சிக்கப்படாதவங்களே நல்லா இருக்காங்க, நான் தான் கஷ்டப்படுகிறேன். அவர்களும் அதே தான் சொன்னாங்க, எகிப்துக்கு திரும்பி போகலாம், நமக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொள்ளுவோம். இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் வேண்டாம் இவங்களுடைய லீடர்ஷிப், இவர்களை நிராகரிப்போம், இவர்களுடைய நடத்துதல் கடினமாயிருக்கிறது. அதனால தான் கர்த்தருடைய மகிமை, எகிப்துக்கு திரும்பி போகலாம் நினைக்கிறேப்பா, ஒத்து போக முடியவில்லை. கர்த்தர் உடனடியாகலாம் அழிக்க மாட்டார், அவரால் ஒத்து போக முடியல. தேவனுடைய பிள்ளைகளின் தலைமைத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு முன்பாக காணப்பட்டது. அது மாத்திரம் அல்ல, நம்பிக்கையை விதைத்த பிள்ளைகள் மீது கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். இது எத்தனை கொடூரம்! சத்தியத்தை சொன்னதினால் சத்துருவானேனோ? கர்த்தருடைய மகிமை அவர்களோடு ஒத்துப்போக முடியவில்லை. நான் யோசித்து பார்த்தேன், இவங்களுக்கு ஏன் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை வல்லமையை காட்டுங்கன்னு சொல்ற பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டாம இவங்க அவிசுவாசப்பட்டு முறுமுறுக்கிறாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கடுமையாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் கல்லெறிகிறார்கள், திரும்பி போகலான்னு சொல்லுகிறார்கள், செத்து போனால் நலம் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உங்க மகிமையை ஏன் ஆண்டவரே காட்டுகிறேன்? கர்த்தர் சொல்றாரு, அவங்க கெட்டு போக எனக்கு பிடிக்கல, அவங்க அழிந்து போக எனக்கு பிடிக்கல, என் மகிமையை பார்த்தாலாவது எனக்கு பயப்படுவார்கள் என்கிற மன ஆதங்கம். நான் அல்லவா அவர்களுக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். அந்த இரத்தத்தின் காவலோடு உங்க இருதயத்தை நீங்க காத்து கொண்டீர்களானால் கர்த்தரோடு ஒட்டி கொள்ளுகிற அனுபவம் நமக்கு ஏற்படும். நீங்க ஒட்டி கொள்ளுகிறீர்களா, அல்லது இவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாயிருக்கிறது? நீங்க தொலைவில் இருக்கிறீர்களா, அருகில் இருக்கிறீர்களா? Thank you Lord, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் எனக்கு வேண்டாம்ப்பா. என் இருதயம் உம்மோடு ஒட்டி கொள்ளட்டும் அப்பா. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், உங்க இருதயத்தை கர்த்தர் கரத்துல கொடுத்துருங்களேன். கொடுத்துட்டு போகும்போது எடுத்துட்டு போயிடாதீங்க. ஆண்டவரே, நீங்க வந்து என் கூட வாசம் பண்ணுங்கப்பா, என் கூட தங்கி இருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிற இந்த சத்தியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Jesus. 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 Hallelujah. கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தை படைப்போமே. என்னை ஜீவ பலியாய் படைக்கிறேன் ஆண்டவரே. ஜீசஸ்.
Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளோ ஏந்திக்கொள்ளோ என் இதயம் மோசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளோ ஏந்திக்கொள்ளோ என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, என் இதயத்துல வந்து வாசம் பண்ணுங்கப்பா. ஆண்டவர் எல்லா காவலோடும் அந்த இருதயத்தை காத்து கொள்ளுவதற்கு, கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரியங்கள் நம்மிலே இராதபடிக்கு ஆவியானவர் நமக்கு கிருபை தருகிறார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்களிடத்திலே காணப்பட்ட அதே காரியங்கள் இந்த நாளிலும் எங்களிடத்தில் இருக்கிறதை சுட்டி காட்டுகிறேன், நன்றி செலுத்துகிறோம். அவைகளை விட்டு நாங்கள் விலகி இருக்க, எங்கள் இருதயத்தை எல்லா காவலோடு காத்து கொள்ள எங்கள் இருதயத்தை உங்க கைகளிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிந்தி இருக்கிற இரத்தத்தின் புண்ணியங்களுக்காய் நன்றி அப்பா. எங்களுக்காக பரிந்து பேசுகிறீரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக உம்முடைய வருகையையும் தாமதிக்கிறீரே, நன்றி அப்பா. நாங்கள் உம்மோடு சீர்பருந்துகிறோம் ஐயா. உம்மோடு ஒட்டி கொள்ளுகிற அனுபவங்களை வருகிற நாட்களிலே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேத வசனத்திலே ஆழமாய் வேரூன்றினவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. ஜெபம் என்கிற பீடத்திலே எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே உம்மோடு இன்னும் நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய சாட்சியின் வசனத்தை நாங்கள் காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை குறித்த சாட்சி உம்முடைய இருதயத்தை மகிழ்விக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பார்வைக்கு செம்மையானதை நாங்கள் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதியுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு கோத்திரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் மாத்திரம் ஒவ்வொருவர் மூலமாய் மகிமைப்படணும் ஆண்டவரே. எங்களை குறித்து குற்றம் சாட்டுகிற சத்துரு தாழ தள்ளப்பட்டு போகத்தக்கதாக எங்கள் ஜீவனையும் பாராமல் நாங்கள் ஜெயிக்கிற அனுபவங்களை உடைய பிள்ளைகளாக எங்கள் சரீரங்களை ஜீவ பலிகளாய் உங்க கைகளிலே கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.